வந்து புலிப்பால் கொண்டு வந்தால் தான் இந்த நோய் சரியாகும், அதுக்கு இந்த பையன் தான் கரெக்டு அப்படின்னு ஐயப்பனை வெளில கூட்டின்னு வந்ததாக கதை. அவன் கிளம்பும் போது சரி பந்தனராஜாக்கெல்லாம் மனசே வரல ஐயப்பன் அனுப்புறதுக்கு. என்ன ஒரு 12 வயசு பையன் ஒரு காட்டுக்கு அனுப்ப முடியுமா? புலியை பார்த்தாலே பயப்படுற வயசு. அப்போ அந்த புலியை பார்த்து புலியை பிடிச்சி புலியிலேருந்து பாலை கறந்து எடுத்துன்னு வந்து நடக்கிற காரியமா? எந்த அப்பா அனுப்ப மாட்டான்னு பந்தனராஜா அனுப்புவான் கையில் 10,000 பேர் வச்சுட்டு. ஆனால் ஐயப்பன் வெளில போயாகணும் அந்த டயத்துக்கு. அதனால அப்போ வேற வழி இல்லாத சிவனடியார் சொல்லிட்டதுனால சரி அனுப்புறேன் அப்படின்னு தைரியமா போயிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ சாப்பிடறதுக்கு ஒன்றும் கிடைக்காது வழியில காட்டலன்னு சொல்லி ஒரு பையை எடுத்து அந்த பையில சாப்பிட்றதுக்கான அரிசி, இந்த அவல், இந்த வெல்லம் எதாவது கெட்டு போகாதோ அதெல்லாம். அப்போ நெய், இந்த நெய் எவ்வளோ நாளாலும் கெட்டு போகாது. அந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 முடியா கட்டி ஐயப்பன் தலையில் வச்சு இதை கைக்கு வச்சுக்கோ. இப்போ நம்ம ஊருக்கு போகும்போது சுருக்கை சாப்பாடுலாம் கட்டின்னு போகிறோம்ல,